நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த இடியாப்பத்தை அப்படியே பிச்சு கொசன்னு போட்ட மாதிரி ரொம்ப சிக்கலாக இருக்குது. இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரிடர் வரக்கூடிய வாய்ப்பு, பெரிய அளவில் ஏதாவது தொற்று வியாதிகள் பரவக்கூடிய வாய்ப்பு, ஆட்சியாளர்களுக்கு பெரிய சாபக்கேடு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான கிரக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில் ராகுவோட விஷப்பாம்பு ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதுமாரி மாதம் தொடங்கி 1வது நாளே செவ்வாய் கும்பராசியில் போய் அவருக்கு படுபயங்கரமான பகை கிரகமான சனி பகவானோட சேர்ந்து உட்கார்றாரு. புதன் ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு நீச நிலையில் இருக்கார். 13ஆம் தேதி அவர் வக்கரமாகி இன்னும் பலம் இழந்து போகிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் சனியோடு இருக்கார். அதன் பிறகு அவரும் போய் ராகுவோடு சேர்ந்துக்கிறாரு. அப்போ பாதிக்கும் மேற்பட்ட கிரகங்கள் எல்லாமே சர்ப்பதோஷத்தில் போய் ராகுவோட மாட்டிக்குது. குரு பகவான் மேச ராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காங்க. ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிரகங்களோட ராஜா சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள், அதாவது இந்த கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் போய் ராகுவோட பிடியில் மாட்டிக்குது. அதுமாரி செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. இந்த குழப்பமான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலாமா, இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்த்துருவோம். ரிச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான கிரக அமைப்பு தான். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் சுக்கிரனோடையும் சனியோடையும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. அதாவது அர்த்தாஷ்டம சனியோடு சேர்ந்துக்கிட்டு இப்போ செவ்வாய் இருக்கார். ஒரு பகை கிரக கூட்டு அப்படிங்கிறதான் இருக்குது. அதே நேரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்குது. அப்போ பொருளாதார ரீதியாக குரு பார்வையால் கொஞ்சம் திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல வெற்றி கிடைக்கும். அதோட சுக்கிரமங்கல யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. இது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத கூடுதலாக கொடுக்குது. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ செலவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இருக்கும். என்னடா இது 10,000 வாங்கிட்டு வந்தாலும் 10 காசு மிச்சப்பட மாட்டேங்குது, 20,000 வாங்கிட்டு வந்தாலும் 10 காசு மிச்சப்பட மாட்டேங்குது, காசே 10 ரூபா கூட இல்லைன்னா வேறு எதுவுமே செலவு வர மாட்டேங்குது, இப்போ இல்லாதப்போ செலவு வர மாட்டேங்குது, இருந்ததுன்னா உடனே செலவு வந்துடுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. நல்ல வேலை இருக்கிற நேரத்தில் செலவு வருதே, இல்லாத நேரத்தில் 10 ரூபா கடன் வாங்க வைக்காமல் இருந்ததே அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கணும். அதோட மாதத்தோட முதல் நாளில் கும்பராசிக்குள்ளே செவ்வாய் போயிடுறாரு. சனியோட உட்காந்துருக்காரு. ராசிக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது வீட்டில் சனியோடு சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். ஏன்னா சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு சகாயஸ்தானம், சுகஸ்தானம், இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அந்த அடிப்படையில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். பெற்றோரோட ஆதரவு அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. கிட்டக்கு போய் பேசினா நம்மக்கிட்ட இருக்க காசை விட ஒரு 2 ரூபா கூட இருக்கும். என்னடா 2 லட்சத்துக்கு நான் எங்கடா போகிறது, நல்ல இடமா இருக்கே, ஒன்றும் வாங்கிறதுக்கு இப்போ மேலே காசு இல்லையே, கடன் வாங்கி போட்டு பயமாக இருக்குது அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, ஒன்றும் நிலையான வருமானம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் பெற்றோர் சரி வாப்பா இங்கே வா, என்ன 2 லட்சம் தானே வேணும் தான் நான் தரேன், நல்ல இடங்கிற ஏன் அதை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து உதவுவாங்க. அப்படி ஒரு உதவி கிடைக்கும். அதுமாரி வீடு வாங்கக்கூடிய யோகம், அதுமாரி வாடகை கட்டடத்தில் இருந்த தொழில் நிறுவனத்தை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோகம். சில பேர் ஒரு கட்டடத்தில் கடன் நடத்திக்கிட்டு இருப்பீங்க, அந்த இடத்தையே கூட விலைக்கு வந்தால் வாங்கிடலான்னு இருந்திருப்பீங்க, ஆனால் வராது. இப்போ முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா அது அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சொந்த தொழில் செய்தவர்கள், சொந்த முதலாளிகளாக இருந்தவர்கள் அந்த சொந்த தொழிலை சொந்த கட்டடத்திலே நடத்தக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி திருமண வயதை அடைந்த உங்களோட பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். அதுமாரி சில பேர் எப்போயோ எங்கேயோ ஒரு இடத்த வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, மறந்தே கூட போயிருப்போம். எங்கே கல்லெல்லாம் அங்கே ஒன்றும் காணும், எவனோ வண்டியை கிண்டியை விட்டு உடச்சிவிட்டான் போல இருக்குது, அளந்து போட்டு கல்லை கூட காணும், வேலி கீழி ஒன்றும் போடாதால் பிளாட் எதுன்னே எனக்கு தெரியல, மறந்து போச்சு. ஒரு நாளைக்கே சர்வேயருக்கு பணம் கட்டி தான் பிளாட்டை போய் தேடி அளக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம். அப்படி மறந்து போய் கிடந்த இடம் இன்றைக்கி பல மடங்கு விலை அதிகமாகி விற்று நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏடா 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டேன்னு 20 லட்ச ரூபாய்க்கு கேட்குறான், அவ்வளவு காடாக போயிடுச்சு, பரவாயில்லையே, தெரிஞ்சிருந்தா அப்பயே இன்னும் 2 பிளாட் வாங்கி போட்டுருந்துருப்பேனே அப்படிங்கிற அளவுக்கு
நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு விலை உயர்வு அப்படிங்கிறது வரும். அதுமாரி மாதம் தொடக்கத்திலேயே மீனத்தில் நீசத்தில் இருக்கார் புதன். 13ஆம் தேதி அன்னைக்கு வக்கரமாகி போகிறார். ஏற்கனவே நீசம், இப்போ வக்கரம். அஷ்டம லாபாதிபதியான புதன் வக்கரமடைகிறது அப்படிங்கிறது வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னடா 10 ரூபா வந்தால் உடனே செலவு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதுசாக ஏதாவது முயற்சி செய்வீங்க. ஒரு 10 லட்ச ரூபாயை விட்டுட்டோம், அதை அடையாமல் விடக்கூடாது, வேறு ஏதாவது பண்ணி அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம சம்பாரிச்சே ஆகணுமே அப்படிங்கிற சிந்தனையில் இருந்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாதிரி கொஞ்சம் குடும்ப செலவுகள் அப்படிங்கிறதும் கூடுதலாக தான் இருக்கும். சில பேருக்கு இடமாற்றம், உத்தியோக மாற்றம் வரும், அதை ஏற்றுக்குங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது நல்ல மாற்றமாக இருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் மாற்றம் வர்றதுங்கிறது நல்லது தான். போகிற இடத்துல இன்னும் 10 ரூபா கூடுதலாக சம்பாதிக்கலாம், நல்ல மேன்மை கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கி பயணிக்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். எப்படியாவது ஒரு கார் வாங்கி போகணுண்டா, நம்ம கூட படித்தவன், நம்ம கூட வேலை பார்த்தவன்லாம் காரில் வரான், நம்ம மட்டும் இன்னும் இந்த ஓட்ட வண்டியை கட்டிக்கிட்டு அழுகுறோம், ஒரு கார் ஒன்று வாங்கி போடணும் அப்படி நினச்சவங்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னோட உச்ச வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு போகிறாரு. அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு புதனோட புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு. பொருளாதாரத்தில் உச்சத்தை தொடக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதோட நினச்சது நடக்கும். நிகழ்கால தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். இன்றைக்கி இதை நான் செய்யணும், இன்றைக்கி இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு திங்கிங் பண்ணிங்கன்னா அது அன்றைக்கி நடந்தே போயிடும். அதுமாதிரி நைட்டு தூங்க போகிறப்ப நாளைக்கு இந்த காரியங்களெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோடு போய் படுப்பீங்க. அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் செஞ்சுருவீங்க. திரும்பி அன்றைக்கி ராத்திரி வந்து படுத்தோம்னா இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோம், அத்தனையுமே செஞ்சு முடிச்சிடும், எந்த தடையும் இல்லை, பரவாயில்ல, இப்படியே காலம் ஓடிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து படுக்கைக்கு போகிறப்ப ஒரு பெரிய சாதனை படைத்த சந்தோஷத்தோடு போகும். ஒரு நிம்மதியான தூக்கம், இன்றைக்கி என்னோடய வேலை எல்லாமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு போகலாம். அற்புதமான பலன்கள், தடை தாமதம் எதுவும் இல்லாத எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த புத சுக்கிர யோகம். அதுமாரி அரசியல் களத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல பொறுப்பு கிடைக்கும். ஒரு கட்சியில் இருக்கேன், எதுவுமே பொறுப்பு இல்லை, ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கினா தேவலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ முயற்சி செஞ்சால் ஒரு நல்ல பொறுப்பு கிடைக்கும். அதுமாரி கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கள் புதுசாக வருவாங்க. ஒரு 10 ரூபா இன்னும் பணம் தேவை, எவனா ஒருத்தன் பார்ட்னர் கிடைப்பானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கூட்டாளி ஒருத்தன் வருவான். மச்சான் என்னடா பண்ணுற தொழில், நான் வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்தேன், ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் சுத்தப்படல, உன் தொழிலில் வேணால் என்னை சேர்த்துக்க, நான் ஒரு 10 ரூபா போடுறேன் அப்படின்னு சொல்லி தானாகவே வந்து சேருவாங்க. நம்மளாம் தேடிட்டு அலைய வேண்டியதே கிடையாது. தொழிலுக்கு பணம் வேணும் அப்படின்னா கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கூட்டாளி தானாக வருவான். நான் 10 ரூபா போடுறேன், நீ 10 ரூபா போடு, 2 பேரும் சேர்ந்து பாடு போடுவோம், ஆளுக்கு 10 ரூபாயாக பிரிச்சுக்குவோம் அப்படின்னு அவங்களாவே தேடிட்டு வருவாங்க. அதை வச்சு கூட்டுத் தொழிலில் பெரிய அளவில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். நிறைய தள்ளி போன காரியங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார நிலை நல்லாயிருக்கும். மாணவர்களோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா புள்ள 10வது ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு 2வது ரேங்கில் வந்து நிற்கிது, பரவாயில்ல ஏதோ படிக்குது போல இருக்கே அப்படின்னு. நம்ம புத்தகத்தை எடுத்து படினா ஒன்றும் படிக்காது. வீட்டில் பொம்பளைங்க உன் பிள்ளைங்க படிக்கவே மாட்டேங்குது, நீ எதுவும் கண்டிக்க மாட்டேங்கிற, போக மாட்டேங்கிறம்பாங்க. நமக்கு தான் கோவம் வரும், சொன்னாலும் அதுவும் கேட்க மாட்டேங்குது. என் வீட்டுக்காரம்மாவும் நொயின்னு கத்திக்கிட்டு இருக்கு, புள்ளைய வந்து மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துக்குது, 2க்கும் அட்டி தட்டி சட்டை தான் நடக்குது. இப்படியே போனதெல்லாம் மாறி தானாக புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிக்கும். நமக்கே பார்க்க சந்தோஷமாக இருக்கும், ஏதோ அறிவு வந்துருச்சு போல இருக்குது புதுசாக அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு குடைச்சல் என்னென்னா, மாதம் முழுக்க சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்கார். அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. இதனால் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி சம்பாதிக்க போனவங்க போகலாம். ஆனால் இதால் பிரச்சனை என்னென்னா உடல் பாதிப்பு அப்படிங்கிறது வரும். திடீர்னு உடம்பு அசதியாக இருக்கும். தேவையில்லாத இந்த விஷப்பூச்சி கடிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பாட்டுக்காக போயிட்டுருப்போம், ஒரு கொலை வந்து கடிச்சு போடும், சோடி வீங்கி போவோம். இந்த மூஞ்சோட எப்படா வெளில போகிறதுன்னு 2 நாளைக்கு லீவு போட்டு உட்காந்துருப்போம். அந்த மாதிரி வரும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா, விவசாய பணிகள் செய்யக்கூடியவங்க ராத்திரி நேரத்தில் வயலில் போய் வேலை செய்யக்கூடாது. ஒரு காடு கரை ட்ரெக்கிங் போகிறேன், டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போகக்கூடாது. கூடுமான வரைக்கும் இந்த வனப்பகுதிகளுக்குள்ளே நுழையிறத கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அது மாதிரி ஒரு வேலையை சுத்தம் பண்ணுறேன், கொல்லையை சுத்தம் பண்ணுறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா விஷப்பூச்சிகள் கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பூராந்தேலு பூச்சி ஏதாவது ஒன்று கடிச்சு பிடிச்சி அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு கிடக்கணும், அது நமக்கு தேவையில்லை. அதில் மட்டும் உஷாராக இருந்துங்க. மற்றபடி
தினமும் குளித்து முழுவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இந்த மாதத்தில் பங்குனி உத்திர தினத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு அன்றைய தினத்திலேயே ஒரு 9 ஏழைகளுக்கு பச்சை நிற ஆடை, பச்சை நிற புடவையாக இருக்கலாம், பச்சை நிற வேட்டியாக இருக்கலாம், வாங்கி தானமாக கொடுங்க. அது செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு பச்சை நிற ஆடை வாங்கி கொடுத்துட்டு அன்னதானம் ஒரு 9 பேருக்கு செய்யுங்க. அற்புதமான யோக பலன்களை இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.